ஹெட்டிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க, சிம்பிள் ஃப்ரூட். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னது? சிம்பிள் ஃப்ரூட்ஸ் சொல்லக்கூடியது. சிம்பிள் ஃப்ரூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி கனி. சிம்பிள் ஃப்ரூட்னா என்னது? தனி கனி சொல்லுவாங்க. பாருங்க, the fruits are derived from a single ovary. ஒரு சிங்கிள் ஓவரியில் ஒரு கனி மட்டும் தான் உருவாகும். பாருங்க, a fruits are derived from a single ovary of a flower. ஒரு ஃப்ளாரில் ஒரே ஒரு ஓவரி மட்டும் இருக்கு, அந்த ஓவரி கனியாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் தான் தனி கனி, சிம்பிள் ஃப்ரூட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து ஒரே ஒரு கனியாக மட்டும் மாறும். ஒரு காம்பில் ஒரு பூ இருக்குது, அந்த பூ வந்து ஒரு கனியாக மாறும். சில தாவரங்களில் ஒரு பூ இருக்கும், அந்த பூவில் வந்து பல கனிகள் கொத்தாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு கனி மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு சிம்பிள் ஃப்ரூட்னு பேர். அதை பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் எ சிங்கிள் ஓவரி ஆஃப் எ ஃப்ளார். எக்ஸாம்பிள் மேங்கோ, டொமேட்டோ, இதெல்லாம் சிம்பிள் ஃப்ரூட்ஸ். ஓகேங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி இந்த சிம்பிள் ஃப்ரூட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் பெரிகார்ப் ஆஸ் ஃபாலோ. பெரிகார்ப் இருக்குங்க, எதை பேஸ் பண்ணினா பார்த்தீங்கன்னா பெரிகார்ப்பை பேஸ் பண்ணி இதை வந்து சில வகைகளாக பிரிக்கலாம். பெரிகார்ப்னு சொல்கிறாங்க இல்லையா? பெரிகார்ப்னா என்னது? கனித்தோல். அந்த கனித்தோலின் அடிப்படையில் கனிகளை, அந்த தனிக்கனிகளை வகைப்படுத்தலாம்ன்றாங்க. பாருங்க என்னென்ன வகைப்படுத்துன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளஷி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளஷி ஃப்ரூட்னு பேர். ஃப்ளஷி ஃப்ரூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சதை கனி. ஃப்ளஷி ஃப்ரூட் என்னது? சதை. ஃப்ளஷினா சதை, சாப்பிடக்கூடியது. அதாவது ஃப்ளஷியாக இருக்கும், சதைப்பட்டுள்ளதாக இருக்கும், அதான் சொல்கிறாங்க. பாருங்க, the fleshy fruits, the fruits are derived from a single pistil. இதில் வந்து சிங்கிள் பிஸ்டில்னா ஒரு சிங்கிள் ஃப்ளாரர். பாருங்க, where the pericarp is fleshy. இதில் வந்து பெரிகார்ப்னா வெளியே அந்த கனித்தோல் வந்து ரொம்ப ஃப்ளஷியாக இருக்கும். இப்போ ஒரு கனி வச்சுக்கோங்களேன், ஒரு கனியில் வந்து வெளிப்புறத்தோல் வந்து சில கனிகள்லாம் மட்டும்தான் மென்மையாக இருக்கும், சில கனிகள்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும், தின்னாக இருக்கும், அதாவது திக்காக இருக்கும். ஆனால் சிலர் வந்து ரொம்ப சாப்பிடும், அப்படியே சாப்பிடும். இப்போ ஆப்பிள்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிளுடைய கனித்தோல் வந்து ரொம்ப சாப்பிடுங்க, அப்படியே கடி சாப்பிடும். சில பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேற்புறத்தோலை உரிச்சுட்டு தான் சாப்பிடும், இது வந்து உரிக்காமல் சாப்பிடும். இப்போ தக்காளி பழம் பாருங்க, அப்படியே சாப்பிட்றாங்க, அப்படியே கடிச்சு சாப்பிடும். அதான் சொல்லாமல் the fruits are derived from single pistil. சிங்கிள் பிஸ்டில்னா ஒரே ஒரு பூவில், ஒரே ஒரு பெண் பாகத்தில் ஒரு ஃப்ளஷிகார்ப் சதைப்பட்டுள்ள கனி உருவாகுது, சதைப்பட்டுள்ள கனி உருவாகுது. த சக்குலன் அண்டு டிஃப்ரெண்ட் எபிகார்ப், டிஃப்ரென்ஷியேட்டட் எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்குலன்னா அதாவது சக்குலன் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனித்தோல் வந்து பாருங்க, சக்குலன்னா சதைப்பட்டுள்ள அல்லது சார் நிறைந்து காணப்படக்கூடிய அந்த பழத்தில் கனித்தோல், வெளித்தோல், நடுத்தோல் என வேறுபட்டு காண முடியாது. இப்போ தக்காளி பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தக்காளி பழத்தை நீங்கள் பிரித்து பாருங்கள், அதில் வந்து எது வெளிப்புறத்தோல் எது உட்புறத்தோல்னு பார்க்கவே முடியாது. ஒரு கனினா 3 தோல் இருக்குன்னு சொன்னேன் நான். எபிகார்ப் இருக்கும், மீசோகார்ப் இருக்கும், எண்டோகார்ப் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் எதெல்லாம் சதைப்பட்டுள்ள கனியாக இருக்கோ, சதைப்பட்டுள்ள கனிகள் இருந்துச்சுன்னா அந்த கனிகளில் இந்த 3 விதமான தோல்களை பிரித்து பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சதைப்பற்ற இருக்கணும். இட் இஸ் சப் டிவைடட் இன்ட்டு ஃபாலோ. இதையும் சில டிவைடட் இருக்கு பாருங்க. இதுலேயும் சப்டிவைடட்னா சில வகைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பெர்ரின்னு சொல்லக்கூடியது. பெர்ரின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, பெர்ரின்னு சொன்னால் சதைக்கனி. பெரினானது சதைக்கனி. இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் பை கார்பரி. இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னா பை கார்பரி. பை கார்பன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், கார்பன்னா சூழ்நிலை. இந்த சூழ்நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரிக்குள்ள கார்பன் இருக்கும். அந்த கார்பன் 1 இருக்கலாம், 1 இருந்தால் மோனோ கார்பன் பேர், 2 இருந்தால் பை கார்பன் பேர், 3 இருந்தால் ட்ரை கார்பன் பேர், 4 இருந்துச்சுன்னா டெட்ரான்னு பேர், 5 இருந்துச்சுன்னா பெண்டா கார்பன் பேர், 5க்கு மேலே இருந்துச்சுன்னா பாலி கார்பன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா கார்பன் இருக்கும். மல்டியில் பாலி அல்லது மல்டி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரியில் வந்து நம்ம என்ன பார்க்க பாருங்க, பை கார்பன்னா ஒரு ஓவருக்கு 2 கார்பன் இருக்குது, 2 கார்பன் ஆர் மல்டி கார்பன் இந்த சொல்லிட்டாங்க. 2 இருக்கலாம், 2க்கு மேலே மல்டியாக இருக்கலாம். சிங்கார்பஸ்னா அந்த கார்பன் ஒன்று இணைஞ்சிருக்கும், ஒவ்வொரு இணைஞ்சிருக்கும். இந்த ஹியர் த எபிகார்ப்னா வெளிப்புறத்தோல். அந்த அப்படி கொஞ்சம் பழங்களில் பாருங்க, ஒரு பழம் சொல்கிறாங்க, பெரிய சொல்லக்கூடிய சதைப்பட்டுள்ள சதைக்கனி பேர். பெரியனா சதைக்கனி. இந்த சதைக்கனி வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஓவரிக்குள்ளே 2 கார்பன் அல்லது மல்டி எண்ணிக்கையற்ற கார்பன் இருக்குன்றாங்க. அந்த கார்பன் எல்லாமே இணைஞ்சிருக்கும். அப்படி கனி உருவாச்சுன்னா அந்த கனியுடைய வெளிப்புறத்தோல் வந்து தின்னாக இருக்குன்றாங்க.
மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப் வந்து ரிமைன் அன்டிஃபரன்ஷியேட்டடு. அன்டிஃபரன்ஷியேட்டட்னா மீசோகார்ப்பையும் எண்டோகார்ப்பையும் வேறுபடுத்தி காண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக சதையாக இருக்கும், ஃபுல்லாக சதையாக இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் பல்ப் ஆஃப் சீட்ஸ், அதில் பல்ப்புக்கும் சீட்ஸ் எம்படர் எல்லாம் புரியும். ஏன் அப்படின்னா வேறுபடுத்தி காண முடியாது. ஆனால் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் புதைந்து காணப்படும். எக்ஸாம்பிள் டொமேட்டோ. டொமேட்டோனா தக்காளி பழத்தை கட் பண்ணி பாருங்க, தக்காளி பழத்தில் ஒரே ஒரு தோல் மட்டும் தெரியும், அது வெளிப்புற தோல், அதுக்கு பேர் எபிகார்ப். மீசோகார்ப் எண்டோகார்ப் எங்கே இருக்கு பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக சதையாக மாறிடும். அந்த சதைக்குள்ள ஆங்காங்கே அதனுடைய விதைகள் புதைந்து கிடக்கும். அதான் சொல்கிறாங்க எம்படர்னா புதைந்து, விதைகள் புதைந்து கிடக்குன்னு அர்த்தம். டொமேட்டோ, டேட் ஃபார்ம், அடுத்து கிரேப்ஸ், பிரிஞ்சால். கத்திரிக்காயை கட் பண்ணி பாருங்க, கத்திரிக்காயில் தோல் எத்தனை தோல் இருக்குது? ஒரே ஒரு தோல் வெளிப்புற தோல் தான் இருக்கும். உள்ளுக்கிற தோலை வந்து வேறுபடுத்தி காண முடியாது. சரிங்களா? அடுத்து பாருங்க ட்ரப். பாருங்க ட்ரிப்புன்னு பேர், அது வந்து ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. இது ட்ரிப்புனா என்ன சொன்னால் உள் ஒட்டு சதைக்கடின்னு பேர். உள் ஒட்டு சதை, உள்ளே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது. இக்கனியில் வந்து பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் மோனோகார்பரி. மோனா ஒரே ஒரு கார்பனில் தான் அந்த கனி உருவாக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி. இட் இஸ் யூஸ்வலி ஒன் சீட். இதில் வந்து ஒரே ஒரு சீடாக இருக்கும். அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஃப்ரூட்ஸ் எந்த தாவரத்தில் உருவாகுதோ அந்த தாவரத்தில் ஒரே ஒரு பூ தான் இருக்குது. அந்த பூக்குள்ளே ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. அந்த கார்பன் இருந்தால் கூட அது சுப்பீரியர் ஓவரியாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு சீடு தான் இருக்கும். பெரிகார்ப் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு அவுட்டர் ஸ்கின்னி எபிகார்ப். பெரிகார்ப்பை வந்து வேறுபடுத்தி காண முடியும். ஏன்னா அது வந்து ஸ்கின்னியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்கள் ஸ்கின்னி, ஃப்ளஷி அண்டு பல்பி. அது பல்பி. மீசோகார்ப் அண்டு ஹார்ட் அண்டு ஸ்டோனி எண்டோகார்ப். ஆரஞ்சு சீட். எக்ஸாம்பிள் மேங்கோ, கோகனட். ஒன்றும் கிடையாது. இப்போ மாங்காய் இருக்கு பாருங்க, மாங்காவில் வெளிப்புற தோல் இருக்கு. அந்த வெளிப்புற தோல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எபிகார்ப் சொல்லக்கூடிய வந்து ஃப்ளஷியர், அதாவது ஸ்கின்னி எபிகார்ப். ஸ்கின்னின்னா என்ன சொல்லுவாங்க பாருங்க, ஸ்கின்னின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஸ்கின்னினா வெளிப்புற தோல் வந்து இறுக்கமாக இருக்கும். ஸ்கின்னினா இறுக்கமானது. ஸ்கின்னா இறுக்கமான தோல். மாங்காயில் வந்து வெளிப்புற தோல் வந்து இறுக்கமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நடுத்தோல் மீசோகார்ப் வந்து ஃப்ளஷியாக இருக்குது. மீசோகார்ப் வந்து பாருங்க ஸ்கின்னி எபிகார்ப்னா வெளிப்புற ஸ்கின்னியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இறுக்கமாக இருக்குது. ஃப்ளஷி அண்டு பல்பி. ஃப்ளஷி அண்டு பல்பினா சதைப்பட்டுள்ளது தான் மீசோகார்ப்பு. அண்டு ஹார்டு எண்டோகார்ப்னா அந்த கொட்டை இருப்பாருங்க, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, எண்டோஸ்கோப் சீடு இருக்கும். அப்போ சீடை கவர் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு டயக்ராம் பாருங்க, இந்த டயக்ராம் மாங்காய் டயக்ராம் இருக்குது. இதில் வந்து எபிகார்ப் பாருங்க தோல் ஸ்கின்னின்றது, இது மீசோகார்ப் வந்து ஃப்ளஷியாக இருக்குது. உள்ள கொட்டை இருக்குது எண்டோகார்ப். இது கடினம் இருக்குது. உள்ளே வந்து இந்த சீடு. அடுத்து பாருங்க பெப்போ. அடுத்து வந்து பெப்போன்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து ஒரு கடினா. பெப்போன்னு சொன்னால் வெளி ஓட்டு சதைக்கணின்னு பேர். வெளி ஓட்டு சதைக்கணி. இது ட்ரிப்புனது உள் ஓட்டு சதைக்கணி. இது வந்து வெளி ஓட்டு, பெப்போட வெளி ஓட்டு சதைக்கணின்னு பேர். இந்த வெளி ஒட்டு சதைக்கணி பாருங்க. இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் த ட்ரைகார்பரி இன்ஃபீரியர் ஓவரி. ட்ரைகார்பர்னா இதில் வந்து 3 கார்பன் இருக்கும். ட்ரைனா 3 கார்பன் இருக்கும். ஆனால் ஓவரி வந்து இன்ஃபீரியர். இன்ஃபீரியர் ஓவரினா கீழ்மட்ட சூழ்பை என்று பேர். கீழ்மட்ட சூழ்பை. இதில் வந்து பெரிகார்ப்ஸ் வந்து பாருங்க டர்ன்ஸ் லெதரி அண்ட் ஊட்டி என்க்ளோசஸ். அதாவது வெளிப்புற தோல் வந்து லெதர்னா தோல் போன்று இருக்குன்றாங்க. வெளிப்புற தோல் எப்படி இருக்குன்னா தோல் போன்று இருக்கும்ன்றாங்க. அதாவது கனித்தோல் வந்து எப்படின்னா தோல் போன்றோ அல்லது கடினத்தன்மை பெற்றிருக்கும் வெளிப்புற தோல். அடுத்து பார்த்தீங்கன்னா நடுத்தோல் வந்து சதைப்பட்டிருக்கும். நடுத்தோல் மீசோகார்ப் வந்து ஃப்ளஷியாக இருக்கும். அண்டு ஸ்மூத் எண்டோகார்ப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து இந்த பாருங்க பெப்போ பழத்தில் பெப்போன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உள் ஓட்டு சதைகனி. இந்த சதைகனி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனியுடைய வெளிப்புற தோல் வந்து ஹார்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லெதரி தோல் போன்று இருக்குமா, அதே நேரத்தில் ஊட்டிய கடினமாக இருக்கும். மீசோகார்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷியாக இருக்கும். மீசோகார்ப் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எண்டோகார்ப் ஸ்மூத்தாக இருக்கும். எக்ஸாம்பிள் குக்கும்பர் இருக்கு இல்லையா, குக்கும்பரை வெள்ளைக்காய் பாருங்க, வெள்ளைக்காயோட வெளிப்புற தோல் வந்து கடினமாக இருக்கும். அடுத்து உள்ளே போக வந்து அதே மாதிரி வாட்டர்மெலாம் பாருங்க, வெளிப்புற தோல் கடினமாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி பாட்டில் கார்ன் சொல்லுவாங்களா, பாட்டில் கார்ன் சொல்லக்கூடிய என்னது, அது சொரக்கான்னு வாங்கினது, சொரக்காய் தான் பாட்டில் கார்ன் சொல்லக்கூடியது. அடுத்து பம்கின் பூசணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோல் வந்து கடினமாக இருக்கும். நடுத்தோல் வந்து அதாவது ஃப்ளஷ் சதையாக, நடுத்தோல் ஃபுல்லாக சதையாக இருக்கும். உள்புற தோல் வந்து சாஃப்டாக இருக்கும். உள்புற தோல் சாஃப்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அடுத்து ஹெஸ்பெரிடியம் சொல்லக்கூடியது. ஹெஸ்பெரிடியம் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா
அதாவது எலுமிச்சை வகை கனி. ஹெஸ்பின் வந்து என்ன எலுமிச்சை பாருங்க, எலுமிச்சை வகை கனி தான் அது ஹெஸ்பின் சொல்லுவாங்க பாருங்க. இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் வந்து மல்டி கார்பரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெஸ்பின் சொல்லக்கூடிய பழம் பாருங்க, இது வந்து ஒரு பூவில் வந்து நிறைய ஹார்பல் இருக்கும், மல்டி ஹார்பல் இருக்கும். அதே மாதிரி மல்டி லாக்குலர் சிங்கார்பஸ், எல்லா ஹார்பலும் ஒன்று இணைஞ்சிருக்கும். அதே மாதிரி சுப்பீரியர் ஓவரி, அது சுப்பீரியர் ஓவரி. இந்த ஃப்ரூட் வால் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு லெதரி எபிகார்ப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோல் வந்து லெதர் மார்க்கும், லெதர்னா தோல் மார்க்கும். இப்போ எலுமிச்சை பழ தோலை பாருங்கமே, தோல் பார்த்தீங்கன்னா லெதர் மார்க்கும். வித் ஆயில் கிளான்ஸ், அதில் வந்து நிறைய சுரப்பி, எண்ணெய் சுரப்பி இருக்கும். இப்போ எலுமிச்சை பழத்தை தோலை உரிச்சிட்டு அதை அமைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி ஆயில் நீர் வடிக்கும். அப்போ என்னன்னா அது வந்து ஆயில். அதே நேரத்தில் மிடில் இருக்கக்கூடிய மீசோகார்ப் வந்து ஃபைப்ரஸ். மீசோவில் வந்து பார்த்தீங்கன்னா நூலாக இருக்கும், அது லைட்டாக அதான் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி. அதாவது 5% நாராக இருக்கும். அடுத்து எண்டோகார்ப் ஃபார்ம் த டிஸ்டிங்க்ட் சாம்பஸ். எண்டோகார்ப்பை வேறுபடுத்தி காண முடியாது. கண்டெய்னிங் சூசி ஹேர்ஸ். எக்ஸாம்பிள் ஆரஞ்சு லெமன் நீங்கள் கட் பண்ணி பாருங்க. வெளிப்புற தோல் மட்டும்தான் ரொம்ப கடினமாக இருக்கும், நடுத்தோல் வந்து வெறும் நாராக இருக்கும். அது வந்து நாராக நீர்கள், அதாவது சுவை, அதாவது சூசி கலந்துருக்கும். அதே மாதிரி எண்டோகார்ப்பை வந்து பார்க்க முடியாது, எண்டோகார்ப்பை இருக்காதுன்றாங்க. இருக்கும் ஆனால் பார்க்க முடியாது. அடுத்து போம் சொல்லியாச்சுன்னா பொய்க்கனி பேர். போம் என்னது பொய்க்கனி. இந்த கனி பாருங்க, இட் டெவலப்ஸ் ஃப்ரம் மல்டி ஹார்பரி. இதுலையும் பார்த்தீங்கன்னா மல்டி ஹார்பரி, அந்த சிங்கார்பஸ், இன்ஃபீரியர் ஓவரி. ரெசிப்டேல் ஆல்சோ டெவலப்ஸ் அலாங் த ஓவரி அண்ட் பிகம்ஸ் ஃப்ளப்சிங். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்டேல் ஆல்சோ டெவலப். ரெசிப்டேல்னா அந்த பூக்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த அச்சு, மையச்சு முதல் கொண்டு எல்லாமே சேர்ந்து எதாவது மாறும் பார்த்தீங்கன்னா கனியாக மாறும்ன்றாங்க. பாருங்க, இதில் வந்து இட் இஸ் டெவலப் ஃப்ரம் த மல்டி ஹார்ப்னா பல சூழ்நிலைகள் இருக்குது. அந்த சூழ்நிலைகள் வந்து ஒன்றாக இணைந்திருக்கு. இதில் பூத்தளம் சூழ்பயிரோடு இணைந்திருக்கும். பூத்தளம்ன்றது வந்து ரெசிப்டியல் தான் பூத்தளம்ன்றது, அது சூழத்தோடு இணைஞ்சிருக்கும். எல்லாம் சேர்ந்து கனியாக எல்லாம் சேர்ந்து சதைப்பட்டுலா உண்மை கனியாக மாறிடுது. அந்த கனியின் வெளிப்புற தோல் வந்து பாருங்க, இதனுடைய தோல் வந்து வெளிப்புற தோல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளஷியாக இருக்கும் பாருங்க. டெவலப்ஸ் அலாங் த ஓவரி பிகம்ஸ் ஃப்ளஷி என்க்ளோசிங் த ட்ரூ ஃப்ரூட். உண்மையான கனியாக மாறுது. இந்த போமுடைய எபிகார்ப் வந்து தின்னாக இருக்கும். எபிகார்ப் வந்து தின்னாக இருக்கும். ஸ்கின் லைக் த எண்டோகார்ப். ஆனால் கனியுடைய வெளிப்புற தோல் வந்து வெளித்தோல் வந்து மெல்லிய தோல் போன்றும், உட்தோல் வந்து குருத்தலும் போன்றும் இருக்கும். எடுத்துக்காட்டு ஆப்பிள் பேரிக்காய் ரெண்டுல அந்த மாதிரி இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பலாஸ்டா சொல்லக்கூடியது. பலாஸ்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பொம்கிரேனேட் சொல்லக்கூடியது. பொம்கிரேன் சொல்லக்கூடிய தாவரம் மாதுளை தான் சொல்ல. அதாவது பலாஸ்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து மாதுளைக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். ஏ ஃப்ளஷி இண்டிகேஷன் என்னது இண்டிகேஷன் ஃப்ரூட்ஸ் டெவலப்பிங் ஃப்ரம் மல்டி ஹார்பரி மல்டி லாக்குலர் இன்ஃபீரியர் ஓவரி ஹூஸ் பெரிகார்ப் இஸ் த்ரோ த லெதரி. இதிலும் பார்த்தீங்கன்னா பெரிகார்ப் வந்து பெரிகார்ப்னா வெளிப்புறத்தில் வந்து லெதர் மாறுன்றாங்க. சீட்ஸ் ஆர் அட்டாச்டு இர்ரெகுலரி. அந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மாதுளைகளில் வந்து சீட்ஸ் வந்து ஒரே மாதிரி அமைஞ்சிருக்காது. இர்ரெகுலர்னா மாறி அமைஞ்சிருக்கும். டெஸ்டா பேய் எடிபிள் போர்சன், அது வந்து அதான் வந்து சாப்பிடக்கூடிய பகுதியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பொம்கிரேனேட் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பொம்கிரேன் சொல்லுவாங்க. அடுத்த கனி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கனி பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்க்கணுது. ட்ரை ஃப்ரூட்ஸ்னா உலர்கனி. ட்ரை ஃப்ரூட்ஸ்னாது உலர்கனிகள் என்று பெயர். இப்போ உலர்கனிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். உலர்கனி சொல்லியாச்சுன்னா பாருங்க, they are developed from single ovary. இந்த உலர்கனி எப்படின்னா, உலர்கனின்னா கனிகள் வந்து அப்படியே உலர்ந்து போயிருக்கும். இப்போ வந்து எடுத்துக்காட்டு லைன்டேட் சொல்லக்கூடிய வந்து உலர்கனி தான். அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூவில் ஒரு கனி உருவாயிருக்கும். அதான் பாருங்கள், இந்த டெவலப்ஸ் சிங்கிள் ஓவரி. ஒரு சிங்கிள் ஓவரில் பெரிகார்ப்னா கனியுடைய வெளிப்புறத்தோல் வந்து ட்ரையாக இருக்கும். அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டடு வெளிப்புறத்தோல் வந்து ட்ரையாக இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஷியேட்டடு இன்ட்டு எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப். இதில் வந்து 3 தோலை பார்க்க முடியாது. ஒரு கனியில் வந்து 3 வகையான தோல் இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 வகையான தோல் இருக்கும் சொல்லியிருக்கேன். எபிகார்ப் இருக்கும், மீசோகார்ப் எனக்கு சொன்னா இல்லையா. ஆனால் உலர்கனியில் வெளிப்புற தோல் மட்டும் அப்படி ட்ரையாக உலர்ந்துருக்கும். மற்ற தோல்களே வந்து வேறுபடுத்தி காண இயலாது. இதுலையும் பார்த்தீங்கன்னா சப்டிவைட் நிறைய டைப்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரை டீஹெசன் ஃப்ரூட்.
ட்ரை டீகேஷன் ஃப்ரூட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா உலர் வெடிகனி, அதுக்கு வந்து உலர் வெடி. ட்ரை டீகேஷன் ஃப்ரூட்னா உலர் வெடிகனி என்று பெயர், உலர் வெடிகனி. ஓகேங்களா, பாருங்க. இந்த பெரிகார்ப் இஸ், பெரிகார்ப்னா வெளிப்புற கனியின் வெளித்தோல், இஸ் ட்ரையா இருக்கும். ஸ்பிளிட்னா ஸ்பிளிட் ஓப்பன் அலாங் த சச்சஸ் த லிபரேட்டர் சீட்ஸ். அது என்ன சொன்னாங்கன்னா பெரிகார்ப் ஓப்பன் ஆகி அது சீடு வந்து அப்படியே வெளியே ஸ்ப்ரெட் ஆகும், லிபரேட் ஆகும், வெளியே பரவும். அதில் வந்து சில டைப், அது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சில டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாலிக்கிள், அது ஃபாலிக்கிள் சொல்லப்படுது. ஃபாலிக்கிள் சொல்லியாச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புற வெடிகள்னு பேர். ஃபாலிக்கிள்ன்றது ஒரு பக்கம் மட்டும் வெடிக்கும். ஒரு கனி இருந்துச்சுன்னா ஒரு கனி நீளமான கனி இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி நீளமான கனி இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் வெடிக்கும், அதுக்கு தான் ஒரு புற வெடிக்கும். அப்போ பாலிக்கிளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னது ஹேலட்ராபிஸ், என்னது ஹேலட்ராபிஸ் சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை தான் சொல்கிறாங்க. அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய கனி வந்து நீளமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு பக்கம் கீழ் பக்கமோ அது மேல் பக்கமோ ஒரு பக்கம் வெடிக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் த மோனோகார்பல். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து எதில் உருவாக்கி பாருங்கன்னா ஒரே ஒரு கார்பன்லேருந்து உருவாயிருக்கு, ஒரே ஒரு கார்பன்லேருந்து உருவாகிருக்கு. ஆனால் சுப்பீரியர் ஓவரி வந்து சுப்பீரியர் அண்ட் டீகஸ் அலாங் த ஒன் சுவிச்சர்னா ஒரு பக்கம் மட்டும் தான் வெடிக்கும். எக்ஸாம்பிள் ஹேலட்ராபிஸ். அடுத்து லெகிம் அண்ட் ஆர் பார்ட். லெகிம் ஆர் பார்ட் சொல்லியாச்சுன்னா பாருங்க, லெகிம் ஆர் பார்ட் சொல்லக்கூடிய வந்து இருபுற வெடிகனி அல்லது நெற்றுக்கனி, அது மாதிரி பாட்டை நெற்றுக்கனின்னு பேர். இந்த ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் த மோனோகார்பன். இந்த கனியும் வந்து ஒரே ஒரு கார்பன்லேருந்து தான் டெவலப் ஆயிருக்கு. இதுவும் சுப்பீரியர் ஓவரி தான். அண்டு டீகசஸ் த்ரூ த போத் டார்சல் அண்ட் வெண்டல் சச்சஸ்னா வெடிக்கிறது. இது வந்து ஒரு பக்கம் வெடிக்கிறது, இதில் வந்து போஸ் ரெண்டு சைடும் வெடிக்கும். இது வந்து இருபுற வெடிகனி, இதுக்கு பேர் வந்து இருபுற வெடிக்கை. லெக்கியம்னா இருபுற வெடிக்கணி. இது மேல் பக்கம் வெடிக்கும், இதேமாதிரி கனி வச்சுன்னா மேல் பக்கம் கீழ் பக்கம் ஒரே நேரத்தில் வெடிக்கும். இது வந்து ஏதாவது ஒரு பக்கம் தான் வெடிக்கும். எது பாலிக்கில் வந்து ஒரு பக்கம் தான் வெடிக்கும், லெக்கியம் வந்து ரெண்டு பக்கம் வெடிக்கும். எக்ஸாம்பிள் வந்து பைசம். அடுத்து சிலிக்குவான்னு சொல்லப்படுது. இப்போ சிலிக்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய கனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனி பாருங்க, சிலிக்குவா ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் த பைகார்பனரி. அப்போ இந்த சிலிக்குவா ஃப்ரூட் உருவாகும் இல்லையா, அந்த மணலில் வந்து ரெண்டு கார்பன் தான் இருக்கும். அந்த ரெண்டு கார்பனும் இணைஞ்சிருக்கு சிங்கார்பஸ். ஓவரி வந்து சுப்பீரியர். அது இனிஷியலி ஒன் சேம்பர் பட் சப்ஸ்குவென்ட்லி பிகம்ஸ் டூ சேம்பர். என்னன்னா ஒரு சேம்பர் இருக்கும் ஆரம்பத்தில், அடுத்து போக ரெண்டு சேம்பராக மாறும். டி டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம். அதாவது ஏன் ரெண்டாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேம்பருக்குள்ள ஒரு பொய்யான ஒரு குறுக்கு சோறு தோணும். ஃபால்ஸ் செப்டானா ஒரு குறுக்கு சோறு, ஃபால்ஸ் செப்டா, ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டானா ஒரு போலியான ஒரு குறுக்கு சோறு ஏற்படும். அப்படி ஏற்படுறதுனால அது ரெண்டு சேம்பராக தெரியும். ஓகேங்களா, இந்த ஃப்ரூட் இஸ் பாருங்க டீகசஸ் அலாங் த டூ பாருங்க சுவிச்சர்ஸ் அப்படிது. ஸ்ட்ரக்சர் சொன்னால் வெடிக்க வரும். ஓகேங்களா, அலாங் த வெடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கனிகள் இரண்டு சூழ்நிலை வெடிக்கின்றன, இரண்டு சூழ்நிலைகளும் வெடிக்கும். எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்டிக்கா சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க சிலிக்குலா. அடுத்தது சிலிக்குலான்னு சொல்லக்கூடியது பாருங்க. இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு சிலிக்குவா. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சிலிக்குலா தான். ஆனால் இது எப்படின்னா அந்த சிலிக்குவா ஃப்ரூட்ஸ் மாதிரியே இருக்குன்றாங்க. பட் சார்ட்டட் அண்டு ஃப்ராடர். இது வந்து எப்படின்னா அது மாதிரி தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு அமைப்பு மட்டும் மாறுபட்டிருக்கும். ஏன்னா இவை குட்டையாகவும் அகன்றும் காணப்படும். கேப்சில்லா, லிபிடியம், அலிசம் சொல்லக்கூடியது. இது மூணு தான் எக்ஸாம்பிள் இருக்கு. அடுத்து கேப்சூல். அடுத்து வந்து கேப்சூல் சொல்லக்கூடியது. இப்போ கேப்சூல் சொல்கிறாங்க இல்லைங்களா, கேப்சூல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க வெடிகனி. கேப்சூல்ன்றது வெடிகனி. இதனால பாருங்க இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் மல்டி ஹார்பலரி. வெடிகனியில் வந்து மல்டி ஹார்பலரி. இந்த கனிக்குள்ள வந்து நிறைய ஹார்பல் இருக்குது. அந்த ஹார்பல் ஒன்று இணைஞ்சிருந்தால் அதுக்கு சிங்கார்பஸ் ஓவரின் சுப்பீரியர் பேஸ்ட் அண்ட் த டீசன்ஸ் பேட்டர்ன் சப்டிவிடர். இது வந்து இந்த கேப்சூல் கனி கேப்சூல் இந்த கனி வெடிக்கும் முறையை வச்சு இதையும் சில வகைகளாக பிரிக்கலாம். கேப்சூல் சொல்லக்கூடியது வெடிகனி தான். இந்த கேப்சூல் ஒரு வகையான கனி தான். இது வந்து மல்டி கார்பன் சொல்கிறாங்க. கார்பன்லாம் ஒன்றாக இணைஞ்சு
இணையுது சுப்பீரியர் ஓவரி, இந்த கனி உருவாகுன்றாங்க. இந்த கனி வெடிக்கும் முறையை வச்சு பல வகைகளாக பிரிக்கலாம். அப்படி பிரிக்கக்கூடிய வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செப்டிசீடல் அப்படின்னு சொல்லப்படுது. கேப்சூல்லையே செப்டிசீடல் ஒரு வகை இருக்குது. அதுக்கு பேர் செப்டிசீடல்னா தடுப்பு சுவர் வழி வெடிகனி. The capsule splitting along the septa and walls remaining the attached to septa. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனி வந்து கனித்தோலில் வந்து ஒவ்வொரு கனியோட தடுப்பு சுவர் இருக்கும். அந்த தடுப்பு சுவர் வெடிக்குமா, தடுப்பு சுவர் வெடித்து கனி அதுக்கு சீட்ஸில் வெளியே வருன்றாங்க. அதாவது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கனித்தோலின் தடுப்பு சுவர் வழியாக வெடிப்பு ஏற்படுகிறது. உடைந்த கனிப்பகுதிகள் தடுப்பு சுவர் ஒட்டியே காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைனம் அல்லது அரிஸ்டோலிசியா அடுத்து லோக்லிசிடல். அடுத்து லோக்லிசிடல்னா அரை வெடிக்கனி. த கேப்சூல் ஸ்பிளிட்டிங் அலாங் த லேக்யூல்ஸ் அண்ட் வால்ஸ் ரிமைனிங் த அட்டாச்சு செப்டா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறையாக வெடிக்கும், ஒவ்வொரு அறையாக வெடிச்சுட்டு வரும். எக்ஸாம்பிள் வந்து லேடிஸ் ஃபிங்கர் கனி. லேடிஸ் ஃபிங்கர்னா அந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா 4 அறை கட் பண்ணுவீங்க, வெண்டைக்காய் கட் பண்ணிப்பீங்க, அதை பார்ப்பீங்க 3 அறை இருக்கும், அது 4 இருக்கும். ஒவ்வொரு அறையாக வெடிக்கும், ஒவ்வொரு அறையாக வெடிச்சா அதுக்கு அறை வெடிக்கும். ஒரு அறையை ஃபஸ்ட்டு வெடிக்கும், அதுக்கு அடுத்து இன்னொரு அறையாக வெடிக்கும், அப்புறம் ஒவ்வொரு அறையாக வெடிச்சுட்டு வரும், அதனால் அறை வெடிக்கும். அடுத்து செப்டிசீடல், அடுத்து செப்டி ஃப்ராக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டி ஃப்ராக்கல் சொல்லப்படுது அரை வழி வெடிகனி. இந்த கேப்சூல் ஸ்பிளிட்டிங் that walls fall off leaving seeds. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கனித்தோல் ஒவ்வொரு பாருங்க கனித்தோல், அதாவது செப்டி பிராக்டல் சொல்கிறதுனா இக்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா கனித்தோல் வந்து தடுப்பு சுவர் வெடித்து கனிச்சுவர் அதாவது கனிச்சுவர் முற்றிலுமாக வந்து விதைகள் மையச்சு விட்டுரும். இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கனித்தோல் மொத்தம் ஃபுல்லாக வெடித்து அந்த தோல் உறிஞ்சா கூட அந்த சீடு வந்து சென்ட்ரல் ஆக்சில் மெயின் ஆக்சில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் டட்டூரா. அடுத்து பாருங்க, அடுத்து 4D அதாவது ஃபோரிசிடல் சொல்லிட்டு டீசஸ் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஃபோர்ஸ். இதில் வந்து நுண்ணியில் வந்து ஒரு துளை இருக்கும், ஃபோர்னானது துளைன்றது அந்த துளை வழியாக வெடிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பேப்பர். அடுத்து டென்டிசீடல் வந்து சொல்லக்கூடியது. இது டென்டிசைடல். The capsule opening top exposing a number of teeth. அதாவது பார்த்தீங்கன்னா கனியின் மேற்புறத்தில் பற்கள் போன்ற அமைப்பு வெடிப்பதன் மூலமாக தான் அந்த கனி உருவாக சொல்கிறாங்க. கனி அதை வெடிப்பதன் மூலமாக விதைகள் வெளியேறும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனியின் மேற்புறத்தில் பற்கள் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, அது வெடிக்கிறதுனால தான் இதனுடைய விதைகள் வந்து வெளியே செதறுன்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிரைமுலா. அதுக்கடுத்து என்ன போட்டிங்கன்னா செராஸ்டியம். அடுத்து பாருங்கள் என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சொசைல் சொல்லக்கூடியது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்று வட்ட வெடிகனி பேர். பாருங்கள், இந்த டீசஸ் transversely so that top comes up as a laid or ஒப்பர்குலம். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனியின் சுவர் குறுக்கே வெடிப்பதால் மேல் பகுதி பிரிந்து ஒரு மூடி அல்லது ஒப்பர்குலம் போன்ற அமைப்பு. இந்த கனி வெடிச்சுன்னா மேல் பகுதி அந்த கனி வெடிக்கும் பொழுது மேல் பகுதி பிரிந்து போய் ஒரு மூடி போன்றோ அல்லது ஒரு ஒப்பர்குலம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் தான் இந்த சர்க்கிள் செசைன் பேர். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனக்கேலியஸ் அருவென்சிஸ் போர்ட்டுலா ஒப்பர்குலினா. இதுதான் எக்ஸாம்பிள். 1 மார்க் கேட்பாங்க.